ஹலோ டிஎன் ஸ்குவாட் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 26 சென்னை டு சபரிமலை ரைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் எபிசோடாக வரும். இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பழனியில் இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 4:45 ஆகுது. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பழனி டெம்பிள் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ குளிச்சு ரெடி ஆகியாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சாமி பார்க்கணும். சாமி பார்த்துட்டு வந்துட்டு ரூமுக்கு வந்து கலைஞ்சிருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்ட்ரெயிட்டாக சபரிமலை கிளம்பணும். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வாங்க. ஸோ நேற்று நைட்டு ஒரு 9:30 போல் வந்து நான் பழனி ரீச் ஆனேன் சென்னையிலேருந்து. ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோயிலில் மைக்கெலாம் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்திங் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ கோயில் ஓப்பன் பண்ண போகிறாங்களே ஒன்று ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட தான் இருக்குது. நான் இப்போ வந்து கோப்ரோவில் சார்ஜ் போட்டாச்சு. மொபைல் இப்போ தான் சார்ஜ் போட்டு எடுத்தேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ரூம் விட்டு வெளியே போயிட்டு பழனி ஸ்ட்ரீட் அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ப்ளஸ் டெம்பிள் வந்து அப்படியே கவர் பண்ணுறேன். ஓகேவா, வாங்க வெளியே போகலாம். ஸோ கோயில் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக தான் செட் பண்ணியிருந்தோம். இந்த இது பேர் லாட்ஜ் பேர் வந்து பரணி நினைக்கிறேன், ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நடந்து வந்திருந்தாங்க இல்லையா நேற்று. இப்போ எல்லாம் அவங்களாம் இப்போ தான் சாமி பார்க்க போவாங்க. ஆக்சுவலாக இன்னும் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஓப்பன் பண்ணல. இதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே பாருங்கள் ரெடியாக இருக்காங்க பாருங்கள், காவடி எடுத்துகிட்டு. அவங்களாம் நடந்து வந்தவங்க. சவுண்ட் இந்த பக்கம் தான் கேட்குது. அதை பாருங்கள், ஒரு பெரிய கும்பலில் நிற்குது, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் தான் ஒரு குரூப் தாரத்தப்பட்டியோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, கோயில் பக்கம் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் ஒரு குரூப் வந்து தாரத்தப்பட்டியோட அவங்க ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் டைமில் அந்த மியூசிக்கை கேட்கறதுக்கே வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்களேன். அந்த டான்ஸ் எல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு சரி கோயிலுக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இப்போ நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, டைம் பார்த்தீங்கன்னா 4:30 தான் ஆகுது. எவ்வளோ பேர் முடிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், மார்னிங் தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு. படியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா முருகரோட அண்ணன் விநாயகர் இருப்பார். ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே ஏற ஆரம்பிச்சிட்டேன். பழனி டெம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பாதை இருக்கும். ஒரு பாதை வந்து ஸ்டெப்ஸ் கம்மியாக இருக்கும், சுற்றி ஏறும். இன்னொரு பாதை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஃபுல் ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் இல்லாத பாதையை வந்து மோஸ்ட்டாக அந்த யானை கூட்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்மளும் தேவைப்பட்டுச்சுன்னா வந்து அந்த பாதையை யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த யானை பாதையில் ஏறலை. நான் ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரீட்டாக ஸ்டெப்ஸ்லேயே ஏறிட்டேன். ஏன்னா அதில் ஏறணும்னா டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிரும் சீக்கிரமாக, பட் டைம் கொஞ்சம் கம்மியாகும், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி நான் இந்த ஸ்டெப்ஸ் பாதையில் நான் எதுக்கு ஏறினதில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் இருக்கிற ரூட்லேயே கிளம்பிட்டேன். பாதி தூரம் தான் ஏறிப்பேன், அதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சு. தண்ணியை கொண்டு போகல கையில், வாட்டர் பாட்டிலும் இல்லை தண்ணி பிடிச்சி குடிக்கலாம்னு பார்த்தா. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து பழனி டெம்பிளில் வந்து டாப் ரீச் ஆகிடுச்சு. ஸோ சரியான கூட்டங்க, ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு தரிசனம் இல்லையா. ஸோ வர ஜனம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன், ஃப்ரீ டிக்கெட்டில் வந்து போனோம்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா சரி 100 ரூபா டிக்கெட்டில் போகலான்னு சொல்லிட்டு 100 ரூபா டிக்கெட் எடுக்க போனேன். பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய க்யூ நின்றுருந்துச்சு. மேலே பாருங்கள், ஓம் முருகா அந்த லைட்டிங் செம்மையாக இருக்குல்ல. ஸோ கீழே இருந்து பார்க்குறப்போ சூப்பராக அதுதாங்க பெருசாக தெரியும். டிக்கெட் வாங்கிட்டு க்யூவில் போய் நிற்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக விடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்க்குறப்ப தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டேங்க. சாமி பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ்லேயே பார்த்தாச்சு. ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண மாதிரி இல்லை. அப்புறம் பழனி பஞ்சாமிரதம் மட்டும் 2 பாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 4 மணி நேரம் கூட வச்சுங்க சாமி பார்த்து. ரொம்ப சீக்கிரமாக தான் பார்த்துட்டோம். 100 ரூபா டிக்கெட்டில் போயிருந்தேன். ரூமுக்கு வந்துட்டு பாருங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இன்னும் மார்னிங் டிஃபன் சாப்பிடல. கோயிலுக்கு சின்னதாக ஒரு பிரசாதம் மட்டும் கொடுத்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். ரூமை வெக்கேட் பண்ணிடலாம். இங்கே வந்து லக்கேஜில் எடுத்து வச்சாச்சு, சார்ஜெல்லாம் போட்டாச்சு. வந்து பைக்கில் போய் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரூமில் வந்து வெக்கேட் பண்ணி கிளம்பியாச்சு. பம்பாக்கும் பார்த்தீங்கன்னா மேப் போட்டேன். ரைட் இருக்கு சொல்லுது. போனாட்டி லெஃப்ட்டு போய் தான் போனேன். மேபி அது குமுளி ரூட்டாக இருக்கும். இந்த ரைட்டு இந்த லடாக் ஃப்ளாக் வேறு மேப்பே பார்க்க விட மாட்டேங்கி. பாய் முருகா, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். ஸோ இப்போ எந்த ரூட்டில் வந்து சபரிமலை போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
2 ரூட் இருக்குது. இடுக்கி டேம் வழியாக போகலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாகமன் வழியாக போய் போகுது. நம்ம அதை எப்படி போகலான்னு சொல்லிட்டு மூணார் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் 263 கிலோமீட்டர் இருக்குது. 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னா வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு சபரிமலை போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடியே போயிடுவேன் நான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பழனியை விட்டு வெளியே வந்தாச்சுங்க. என்னன்னே தெரியல, எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா பழனி க்ரௌடாக தான் இருக்குது, காலியாகவே இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். மேலே ஃப்ரீ டிக்கெட்லாம் உட்காந்துட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப லேட் ஆகும். இவன் ஸ்ட்ரைட்டாக போக சொல்கிறான், அதில் ரைட்டு நோ என்ட்ரி. மேப்பு நீ தான் தப்பு, அப்போது சீக்கிரம் அப்டேட் ஆகு. நோ என்ட்ரி, ஸ்ட்ரைட்டாக ரைட்டில் போய் தான் போகணும். இந்த மேப்பு பயங்கரமாக கடுப்பேற்றுது. நான் இப்போ அங்கே 1 வே இருக்குன்னு சொல்லிட்டு ரைட் எடுத்து வந்தால் திரும்ப இது ஆட்டோமேட்டிக்காக குமிழி ரூட்டுக்கு மாறுது. என்ன தான் நினச்சிட்டு இருக்குதுன்னு தெரியல. இது பாருங்களேன் என்ன போட்டிருக்கு, ஊட்டி, வால்பாறை, ஆனமலை, திருமூர்த்தி ஃபால்ஸ், இன்க்ரெடிபிள் இந்தியா போடாது, அதான் டூரிஸ்ட் பிளேஸாக போட்டு வச்சுருக்காங்க. மேப் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணோட தான் கரெக்டாக காமிக்குது. 275 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். அதான் இது மூணார் போயிட்டு அங்கேருந்து ஏதோ கட்டப் பண்ணான்னு ஏதோ ஒரு ஊருக்கு போகுது, அங்கேருந்து அப்படியே எரிமேலி போயிட்டு பம்பா போயிடுது. ஆனால் டைம் வந்து 8 மணி நேரம் காமிக்குது. இப்போ போகக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே கொடைக்கானல் ஏறி இறங்கி இந்த தேனி ரூட் பிடிச்சி குமுளி போயிட்டு பம்பா போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரப்போ மூணார் வந்து வரலாம் தான் பார்த்தேன். பட் வந்து என்ன சொல்கிறது, டக்குன்னு மைண்டு மாறிடுச்சு. ஸோ ஓகே நம்ம மூணார் போயிடலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மைண்டை மாற்றிட்டேன். அந்த ரூட்டு தான் ஷார்ட் மாதிரி காமிக்கு. இந்த ஸ்ட்ரைட்டு போனால் அது எங்கேயோ போதுங்க, இதுதான் ஷார்ட்டு மாதிரி காமிக்குது. நெய்க்காரப்பட்டி. ஸோ உடுமலைப்பேட்டைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 7.2 கிலோமீட்டர் சம்திங் இருக்குது. 1 வீக் தாங்க ஆகுது நான் மூணார் வந்து ஃபேமிலியோட. வித்தின் 1 வீக் பார்த்தீங்கன்னா திரும்ப மூணாரே போகிறேன். இங்கே பாருங்கள் குதிரை வண்டி சூப்பராக பாருங்கள் அண்ணன். பிரேக் அதான் இழுத்து பிடிச்சா பிரேக் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஏரியாவே சும்மா டெரராக இருக்குங்க. சவுண்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. பெட்ரோல் போட்டுடலாங்க, ஏன்னா இதுக்கப்புறம் பங்க் இருக்குமான்னு தெரில. 700 ரூபாய்க்கு போடும். 700. சென்னை. இந்த மூணார் ரூட் இருக்குல்ல, இதை நான் இப்போ பிளான் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் டைம் அதாவது 2022 மாலை போடுறப்பவே சீசன் டைம், அப்போது நான் சீசன் டைமில் பிளான் பண்ணுறப்ப இப்படி போகலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். மூணார் போய் தான் வந்து சபரிமலை போகலாம் அப்படின்னு. அது வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியல, மாலையை கழட்டிட்டேன். ஸோ அதனால தான் இந்த வாட்டி வந்து சரி மூணார் போய் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து மூணார் லெஃப்ட் எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிடும். சரி ஓகே போகலாமா? அந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும், கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கும், அங்கே சாப்பிடலாம். இது என்ன ஃபாஸ்டஸ்ட் ரூட் அவைலபிள் வருது. அப்போ எனக்கு இந்த ரூட்டே போதும். நான் ஃபாஸ்டஸ்ட் ரூட்டே கேட்கலையே, இன்னமும் அது குமுளி போய் போக சொல்லுதுங்க என்ன. நம்ம போனாட்டி மூணார் வந்தப்போ ட்ரோன் ஷாட் இடம் நம்ம இருக்கா, நம்ம மூணார் படையப்பா ஃபேமஸான யானை இந்த ரூட்டை தான் சுற்றிட்டு இருக்கானா. அதாவது மூணார் டு கோயம்புத்தூர், அதாவது உடுமலைப்பேட்டை ரூட்டில் தான் இருக்கானாம்மா. ரோட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்கானா. ஒரு மூணார் படையப்பா மூணார் சேனல் ஏதோ ஒன்று இருக்குது, ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அவர் தினம் பார்த்தீங்கன்னா அந்த யானையை பற்றி அப்டேட் போட்டே இருப்பார். நேற்று நைட்டு கூட வீடியோ போட்டிருந்தார். இது மாதிரி வந்து ரோட்லேயே தான் நடந்து வந்துட்டுருக்குறான், பார்த்து வாங்க டர்னிங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே இவங்க நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம்ல அங்கே ரூமு, அங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க இவங்க 2 பேரும். சரி இந்த 2 காரும் இவங்க மூணார் தான் போகிறாங்களா? அந்த கடையில் போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுலாங்க, பசி எடுத்துரும் எல்லாம் போகிறதுக்குள்ளே.
ஒரு வடை ஒரு டீ மட்டும் குடிச்சாச்சுங்க, போதும். அதுக்கப்புறம் டிஃபன் வேறு எங்கேயா பார்த்துப்போம். ஏன்னா இங்கெல்லாம் நான்வெஜ் ஹோட்டலாக இருக்குது, அதனால தான் பார்க்குறேன். 2 வீலர் வந்து 20 rupees. ஆ 8082 சபரிமலை போகிறேன். ஆ ஓகே, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஒரு வாட்டி ஃபாரஸ்ட் என்ட்ரன்ஸ் கொஞ்சம் தூரத்துலேயே தான் யானை பார்த்தோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த வாட்டி எதாவது பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். எலிஃபண்ட் ஜோன் டூ நாட் ஸ்டாப். இந்த இடத்துல தான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். எலிஃபண்ட் வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு எந்த வண்டியுமே விடாது. இந்த இடம் தான் அது. என்ன சொன்னி பார்த்தீங்களா, இதெல்லாம் கிடக்கு. மான்சூன் டைமில் வரணும் இந்த ரோட்டில் ஒரு வாட்டி, சூப்பராக இருக்கும். ஏன்டா புலி ஃபோட்டோவை கிழிச்சு வச்சுருக்கீங்க? ஒருவேளை புளியை வந்து கிழிச்சிச்சோ சண்டை போடுறோன்னு சொல்லிட்டு. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. டக்குன்னு வண்டி நான் ஸ்லோவாக போச்சா, ஏன்னா தான் நிற்குதுன்னு நினச்சேன். பட் இந்த லாரியால் தான் இந்த கார் ஸ்லோவாக போகுது. போகலாம் போங்க, ஒரு வழி விட்டார். இந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிப்போம், ரிஸ்க்கு வேண்டாம். நான் பழனி பாத யாத்திரையா? இங்கே பாருங்கள், காட்டு உள்ள பழனி பாத யாத்திரை. இல்லை எங்களை இறங்கி நிற்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நடந்து வரீங்க? நானும் தேடிட்டே வரேன், எங்கே ஏன்னா நிற்குமான்ட்டு. 64 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. மூணார் வந்தாவே இந்த ஜீப்பு தான். இந்த ஊட்டி கொடைக்கானலில் கூட ஜீப்புன்ற அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக. ஆனால் அந்த மூணார் வந்தால் மட்டும் ஜீப்பு. ஏர்பின் பெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு 4 ஏர்பின் பெண்ட் வரும், அதுக்கப்புறம் கேரளா வந்துடும். இவர் சைடு மிரரே ஓப்பன் பண்ணல. இவர் எப்படி நம்பி நம்ம ஏறி மேலே போகிறது? விட்டார். லெஃப்ட் யூஸ் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ரைட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணியே ஆகணும். அவர் அதையே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காரு. சரி ஓகே மக்களே, கேரளாவோட செக் போஸ்ட் வந்துடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணி கோப்ரோ உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன், ஓகேவா மக்களே? ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கேன். ஸோ கேரளா செக் போஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். பெருசாக ஒன்றும் கேட்கலங்க. அங்கே என்ன கேட்டாங்கன்னா வந்து எங்கே போகிறீங்க கேட்டாங்க. லாஸ்ட் டைம் அது பேக்லாம் செக் பண்ணாங்க, இந்த வாட்டி அதெல்லாம் கூட செக் பண்ணல. ஸோ இது மாதிரி சபரிமலை போகிறோன்னு சொன்னேன். இப்போ என்ன சபரிமலைன்னு கேட்டாங்க. இல்லை மந்த்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கல்ல, ஸோ நல்லா தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவர்கிட்ட. எப்போ ஓப்பன் பண்ணலான்னு கேட்டாங்க. இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் போன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப நேரமாக தனியாக ஓட்டிகிட்டு வந்தேன். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஒன்று போகுது, டூரிஸ்ட் பஸ்ஸு. வழியே இல்லை. ஸோ நல்லா ஓரமாக நின்றுட்டேன். கொஞ்சம் தூரம் போட்டோம், அப்போ தான் வந்து நம்ம ஓட்டிகிட்டு போக முடியலன்னா பைக் ஓவராக ஹீட் ஆகும் தேவையில்லாமல். தெரியுதா கேட்குதா ஆறுன்னு? ஸோ எனக்கு எதிரில் இந்த இடத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும் போல், லைட்டாக நீர் கசிவு இருக்குது. எலிஃபண்ட் எதுவும் பார்க்கலாம் போகிற வழியில் தான் பார்க்க முடியுதான்ட்டு. பட் இந்த இடத்துல அந்தளவுக்கு இன்னும் ஏன்னா சொன்னலாம் இல்லை. கீழே தான் தமிழ்நாடு பார்டரில் தான் நிறைய இருந்துச்சு, இங்கே ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. சரி ஓகே, நான் கோப்ரோலே கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் தூரத்துக்கு, ஓகேவா? மொபைல் மாட்டில் கோப்ரோலே பார்ப்போம். ஓகே, இந்த இடத்த விட்டு கிளம்புவோமா? இந்த இடம் ஏன் தேவையில்லாமல் பள்ளமாச்சுன்னு தெரில. மேபி தண்ணி ஓவராக வந்தப்போ இந்த இடம் லைட்டாக பள்ளமாகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தாங்க ஆகும். தண்ணி ஓவராக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள மண்ணெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மலைக்கு அது ஆயிரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தூரத்துக்கு யூஸ் பண்ணுவோம் கோப்ரோ, அதுக்கப்புறம் கழட்டி வச்சிரும். இங்கே நிறைய மாட்டு சாணி தான் இருக்குது, யானை சாணி இல்லை. டைம் என்னாச்சு? என்னடா அதுக்குள்ளே 10 மணி ஆக போகுது. இப்போ தாண்டா 8:30 பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக தாங்க போகணும், வேறு வழி இல்லை. சும்மா அப்படின்றதுக்குள்ளே ஒரு மணி நேரம் ஓடிடுச்சுங்க. தூவான வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வருதான்னு தெரியலையே. பயங்கர ட்ரையாக இருக்குங்க ஃபாரஸ்ட்டு. தண்ணி ஓடுதுங்க, தூவான வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இருக்குது, ரொம்ப இல்லை, ஓடுது. ஆனால் பொறுமையாக வாங்க சார். TN 18. சரி ஓகே, நான் ஒரு டெஸ்டினேஷன் ஏதாவது ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சேஃப்டிக்காக கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சிடுறேங்க. நல்ல மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க மூணாரில். எங்கே பார்த்தாலும் ஃபால்ஸில் தண்ணியாக போகுது. நான் லாஸ்ட் மந்த் வரப்போ எல்லா ஃபால்ஸும் ட்ரையாக இருந்தது. இது பாருங்கள், ரோடெலாம் ஈரமாக தெரியுதா? மழை பெஞ்சிருக்கு நல்லா. இந்த மரத்தோட பூவை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்கள் எப்படி இருக்குது.
என்னன்னா படையப்பா தான் எங்கே இருக்கிறான்னு தெரில. கிளைமேட்டும் சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. சரி மொபைலை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம், செஸ் மவுண்ட் எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்தால் செஸ் மவுண்ட்டில் அந்த மொபைல் டைட் பண்ணுவாங்க ஒரு ஸ்க்ரூ. அந்த ஸ்க்ரூ இதான் ஃபஸ்ட் டைமே யூஸ் பண்ண போகிறேன். எடுக்கிறேன் கரெக்டாக கலந்து உள்ளே விழுந்து கிடக்குது. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோவை எடுத்து மாட்டிட்டேன். டீ எஸ்டேட்லாம் போயிட்டு லைட்டாக டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி மாறுது. அன்றைக்கி இந்த ரோட்டில் வரப்போ பார்த்தீங்கன்னா நைட் டைமு. ஆமாம் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக ஃபாகு. பண்ணி பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் தான் சாப்பிட்றேன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 12:15 ஆகுது. பார்த்தீங்களா கொண்டு வந்த சப்பாத்தி, தக்காளி தொக்கு, பைக் இங்கே நிற்குது. சுற்றி பாருங்கள் ஃபாரஸ்ட்டு தான். லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹால்ட்டு போட்டேன். இப்போ என்னென்னா வந்து தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு. பொறுமையாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்தில் போனால் ஏதாவது கடை இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரோடு ஃபுல்லாக அப்படி தாங்க இருக்குது, ஊரே இல்லை அந்த அளவுக்கு. அதாவது எப்படி சொல்ல, ஒரு ஜங்ஷன் மாதிரி எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். கோப்ரோவில் வந்து மெமரி கார்டு ஃபுல்லாகிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண முடியல. இப்போ மெமரி கார்டு வேறு மாற்றி போட்டு உங்களுக்கு நான் வந்து கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, மதிய லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 146 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. எல்லாம் எடுத்தாச்சா? பர்ஸு, மொபைல் எடுத்தாச்சு, கோப்ரோ. ஓகே, ஃபுல்லாக ஹில்ஸு தாங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து ஃபுல்லாக நார்மல் டெரைனில் இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே ஃபுல்லாக ஹில்ஸு தான். 2 ரோடு பிரியுது. சபரிமலை அதில் போட்டிருக்கு. இப்போ ஒரு ரிவர் கிராசிங் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேப்பில் அப்படி தான் காமிக்குது. தண்ணி இருக்குது, தண்ணி இருக்குது. தேங்க்யூ, யூ ஆர் லீவிங். ஏதோ போட்டிருக்காங்க பேர். டேமுங்க இது. எல்லாம் லெஃப்ட் எடுக்கணுமா? ஓகே, மகாராஷ்டிரா வண்டி பாருங்கள் எங்கே சுற்றிட்டு இருக்குது. அதை போட்டிருக்காங்க பாருங்கள். சபரிமலை 168, இங்கே 146ன்னு போட்டிருக்கானுங்க கூகுள் மேப்பில். எதை வந்து உண்மை என்று தெரியவில்லை. கீழே போனால் டேமுக்கு தான் போகுது ஸ்ட்ரைட்டாக. சரி, சபரிமலை எப்படியா போகணும்? சபரிமலை எப்படி போகணுமா? சபரிமலைக்கா? நேரம் போயாது. ஒரே ரோடா? அப்படி மாதிரி நேரம் போவோம். அந்த டேம் பக்கமாக ஒரு ரோடு இறங்குது. அது அதில் வழி போடலாம். இது இதை எழுப்போம். இது பெஸ்ட். அடி மாதிரி தொடுவிழா அவனு போயாது. இதில் போயா எத்தனையோ கிலோமீட்டர் தானே தூரமா அது? வேற யாரும் ചോദിക്കും. എനിക്ക് ഞാൻ പറഞ്ഞ വേറെ ചോദിക്കും. നേരെ തൊടുപുഴ ചില തൊടുപുഴ നേരെ എരുമേലി നേരെ തൊടുപുഴ. சரி ஓகே. வேறு லெவல் ஃபண்டு போங்க. ரூட்டு மாற்றி போய் அங்கே போய் ஒருத்தர்கிட்ட கேட்டால் இந்த ரோடும் அங்கே தான் சபரிமலை தான் போகுது போங்கிறாரு. அது போனால் எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போகுது. இந்த டேமுக்கு ஒரு ரோடு கீழே இறங்குச்சுல, அதில் தான் போகணுங்க. இதில் தான் போகணும். இதோ போது பாருங்க ரோடு. அது எங்கேயோ போயிட்டு வருதுங்க. அது தொடுப்புலாங்கிறாரு. அந்த ரோடும் சபரிமலை தான் போது போங்கிறாரு ஒருத்தர். அப்புறம் கடையில் இருந்தது தான் சொன்னார், இல்லை நீ பேசுறது எனக்கு அதாவது சைக்கிளே சொல்கிறேன், நீ பேசுறது எனக்கு புரியல, வேறு யாருக்கையாவது கேட்டுக்கோ இன்னொரு வாட்டின்னு சொன்னார். அப்புறம் நான் மேப்பை செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூட்டன் போட்டு திரும்ப இதே ரோட்டுக்கு தான் வருது. மேப்பு லொக்கேஷன்லாம் சும்மா தரமாக சம்பவமான இடமா இருக்கும் போலியே. புதுசாக இருக்குது இங்கே ரோடு. எவ்வளோ பெரிய பிரிட்ஜு ஒன்று இருக்குது. அதில் தான் இதில் நம்மளை வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுது. போர்டே இல்லையே. சரி வாங்க. இது என்னது? கல்லார்குட்டி. அங்கே பாருங்கள் தண்ணி வருது, காமிக்கிறாருங்க. இந்த பிரிட்ஜு பேர் வந்து கல்லார்குட்டியாம். நல்லா இருக்கே லொக்கேஷன், சூப்பராக இருக்குங்க. 2 மலைக்கு நடுவில் கட்டி விட்ருக்காங்க. தனியாக போகிறதுனால இந்த மாதிரி ரோட்டில் போகிறப்ப லைட்டாக அள்ளு விட்ற மாதிரியே இருக்குது பாட்டி. ஏன்னா ரோடு மாறி போதா, டக்குனு ஏதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் போயிடுச்சு வச்சுங்க, என்ன பண்ணுறது? திரும்ப மலை ஏறுது. இப்போது ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்துச்சு. இப்போ ஜெராக்ஸ் கடை இருந்துச்சு. சரி ஜெராக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனால் கடை க்ளோஸ்டு. அப்புறம் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் மிஷின் ரிப்பேராக இருக்காமா. ரைஸ் உண்மையாக சொல்கிறேன், சும்மா வந்து ஏதோ தானலாம் சொல்லலை.
சும்மா வேறு லெவலில் இருக்குது. மேப்பை சொதப்ப ஆரம்பிச்சிருச்சு, இங்கிட்ட அங்கிட்டும் சுற்றுது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வந்து கட்டப்பனா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்குது. கொஞ்சம் நல்ல ரோடாக இருந்துச்சுல்ல, அதில் வந்து அப்படியே ரைட் எடுக்க சொல்லிச்சு. ரைட் எடுத்தேன். எனக்கு டவுட்டில் தான் அப்புறம் ஒரு கடையில் கேட்டேன், இந்த ரோட்டில் போகலாமா அப்படின்னு. இந்த ரோட்டில் தான் போகணுன்னு சொன்னாங்க. ரோடு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. கேரளா ஊர் ஃபுல்லாக சுற்றுற மாதிரி இருக்குங்க. எனக்கு இன்னும் 130 கிலோமீட்டர் இருக்குது. ரொம்ப டென்ஸு ஃபாரஸ்டெல்லாம் கிடையாது, ஊர் தான் இது. பட் இருந்தாலும் தனியாக போகிறோமா, இந்த மாதிரி காட்டுக்குள்ளார வீடுங்களை பாருங்கள், சும்மா வேறு லெவலில் கட்டி வச்சுருக்காங்க. இன்னும் 2.8 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா மதுரை ரோடுன்னு காமிக்குது. ஒரு ஏதாவது பைபாஸ் எதாவது வருமோ? ரோடை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்க. ஏதோ பைபாஸ் இருக்கும்னு நினச்சேங்க அந்த ஸ்ட்ரைட்டாக சபரிமலைக்கு. ஆனால் இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பஸ் ஸ்டாப் போலங்க, இது பஸ்ஸுக்கு நிற்கிறாங்க. நிறைய கற்றுக்கலாம் போலே இந்த ரைட்டில். புதுசாக பார்க்குறோம் இடத்த. இங்கெல்லாம் சுத்தமாக தமிழ் தெரியல, ஒன்றுமே தெரியல. பியூர் மலையாளம் பேசுகிறாங்க. மூணாறு மாட்டாக நினச்சிட்டு இந்த பக்கம்லாம் வந்துடக்கூடாதுங்க, இன்னும் வந்துடுவோம். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ரொம்ப டீப் இன்டீரியர் கேரளா கூட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டீரியராக வந்துட்டோங்க. லைட்டாக தமிழ் வாசனை கூட இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் தான். நல்லா தான் இருக்குது போகிறதுக்கு. 40-30க்கு மேலே போக முடியல. வண்டி கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு மணி நேரமாக வண்டி இந்த மாதிரி குலுங்கி தான் ஓடுதே கண்டி. ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் நீட்டான ரோட்லேயே ஓட்டலை. கண்டிப்பாக இது வந்து மூணார் ரூட்டில் வந்து சபரிமலை போகிற வழியே கிடையாது. அது வேறு ஏதோ ரூட் இருக்குது, நம்ம தப்பாக வந்துட்டோம், அது மட்டும் கன்ஃபார்மு. பட் இருக்கட்டும், பார்த்துக்கலாம். புதுசாக பார்க்குற ஒவ்வொன்றும் நம்மளுக்கு பாடம் தானே. சரி, ஜெராக்ஸ் இருக்கா? ஜெராக்ஸ் இருக்குங்களா? இல்லையா? எங்க ஒரு ஜெராக்ஸே 10 வாட்டி கேட்குறாரு. ஜெராக்ஸே புரியலையான்னு தெரியலையே. ஐயப்பா, என்னை எப்படியாவது மெயின் ரோட்டில் விட்டுரு ப்ளீஸ். மிலி என்னானே ஒன்றும் புரியலையே. ஏதோ ஒன்று வாங்க ஓ ஏதோ பைபாஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஏதோ பைபாஸ் வந்துச்சுங்க. சூப்பர். இதான் இந்த ரோடா? ஆக்சுவலாக நான் இப்போ தான் ஒரு உண்மையான பைபாஸ்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். மெயின் ரோட்டில் வந்து ஏரியாச்சு. இதுக்கப்புறம் கோப்ரோ யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமான வேலை. ஸோ நான் கழட்டி வச்சிடுறேன். ஏன்னா மெயின் ரோடு வந்துடுச்சு, எங்கே போலீஸ் பிடிச்சாங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. ப்ளஸ் நான் போய் ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்களா ஒரு ரோடு? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து மூணாரில் இருக்க கேப் ரோடு மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக நானும் அதான் நினச்சேன். திரும்பவும் மேப் வந்து மூணாருக்கு கூட்டு வந்துச்சு போலன்னு நினச்சிருந்தேன். அப்புறமா மேப்பில் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா வாகமன் போகிற ரூட்டு. ஸோ இன்னும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours ஆகும். இந்த ரோடு சூப்பராக இருக்குது. நான் கோப்ரோ மாட்டவே இல்லை, போலீஸ் இருக்காங்க அங்கங்கே. பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் எடுக்க போகிறது இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக சபரிமலை தான். சரி, ஓகே மக்களே, நான் எங்கேயாவது ஜெராக்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, பாய். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நிலக்கல் ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ நிலக்கல்லேருந்து திரும்ப மேலே பம்பை வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன். அது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் பஸ் ஏற போயிட்டுருக்குங்க. ஆப்போசிட்டில் இருக்குது டிப்போ. போயிட்டு பஸ் ஏறுவோம். பசி வேறு எடுக்குது. சாப்பிட்லான்னு பார்த்தா ஹோட்டல் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நிலக்கல் ரீச் ஆனதுமே பார்த்தீங்கன்னா என்ன போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க, சாமி பக்கம் மலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். மேலே 2 வீலர் அலோவ் பண்ணான்னா நீங்கள் அங்கே பார்க் பண்ணிக்கிங்க, இல்லைனா கீழே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, லாஸ்ட் டைம் போகிறப்ப அந்த பம்பா பஸ் ஸ்டாப் கிட்ட வந்து பைக் பார்க் பண்ணியிருந்தேன். சரி, அதே மாதிரி வந்து நம்ம அங்கே போய் பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் மூவ் பண்ணி போயிட்டேங்க. சரியான மழைங்க. நிலக்கல் வரைக்கும் மழை கிடையாது, பட் நிலக்கல்லேருந்து பம்பா ரிவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இடையில சரியான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாக வண்டிங்க போகாமல் அந்த இலையெல்லாம் ரோட்டில் பட்டு ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சேஃபாக தான் ஓட்டு போனேன். அதே மாதிரி யானை சாணி வந்து எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு நான் பம்பா கிட்ட போய் நிற்கிறப்ப திரும்ப போலீஸ் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹைகோர்ட் ஆர்டரு கம்பல்சரி
இங்கே வந்து எந்த வெஹிக்கிளுமே அலோவ் பண்ண மாட்டோம் பார்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஹைகோர்ட் ஆர்டர் வந்து எல்லாருமே தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ எனக்கு நிலக்கல்லே கம்பல்சரி இல்லை மேலே 2 வீலர் அலோடு கிடையாது, பார்க்கிங் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் நிலக்கல்ல போயிட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்தே பஸ்ஸில் வந்திருப்பேன். பட் கீழே என்ன சொல்லிட்டாருன்னா, மேலே அலோவ் பண்ணால் நீங்கள் போட்டுக்கோன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டாரு. நான் அதை நம்பி மேலே போனேன். அங்கே போனால் கம்பல்சரி நான் அலோவ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, பம்பாலேருந்து டுவர்ட்ஸ் நிலக்கல்லுக்கு, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிற்கிறாங்க. அதாவது காரோ வேனோ யாராவது பார்க் பண்ணிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த வண்டியுமே அலோவ் பண்ண மாட்டாங்க பார்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் போய் ஜஸ்ட் ட்ராப் ஆகிக்கலாம். ட்ராப் ஆகிட்டு டிரைவரை வந்து நீங்கள் நிலக்கலுக்கு சென்ட் பண்ணிடணும். ஸோ இந்த ரூல்ஸ் தான் கரண்ட்டாக போயிட்டுருக்கு. இதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு 2 hours கிட்ட வந்து வேஸ்ட்டாக போச்சு. நான் நிலக்கல்லேருந்து திரும்ப பம்பாலேருந்து நிலக்கல் போயிட்டு திரும்ப பஸ்ஸில் கிளம்பி வந்தேன். இதை கீழேயே அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்கன்னா நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு மேலே போயிருப்பேன். எனிவேஸ் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பம்பா ரீச் ஆகிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட் வந்து உங்களுக்கு பார்ட் 3 வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஏதாவது ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம வீடியோக்கு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க கைஸ். ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ப்ளஸ் ஆட்டோமொபைல் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. பை.